எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்கள் அம்மாவின் கைமணத்தில் இருந்து நான் பேசுகிறேன். உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி புதுசாக ஒரு டிஷ்ஷு ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் அப்டேட் பண்ணுறேன். இது ஒயிட் பாஸ்தா. இது ஒயிட் கலர்லேயே இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செய்து. நான் இன்றைக்கி இதை எப்படி செஞ்சேன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 4, ஒரு பச்சை மிளகா ஒரு 4, பூண்டு ஒரு 4 பல், அப்புறம் குடமிளகா ரெட்டு கலரில் ஒரு 4, இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டேன். இதுக்கப்புறமா இதை எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டோன்னு வெங்காயம், பச்சை மிளகா, குடமிளகா எல்லாத்தையும் போட்டு பூண்டு இடித்து போட்டு அதை நாங்கள் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூனு மைதாவும் இதுவும் கலந்து விட்டேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டேன். இந்த சால்ட்டும் அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலையும் வெண்ணெயிலையும் வதக்கி விட்ட கொஞ்ச நேரத்துலேயே அப்புறமா கொஞ்சம் பால், இந்த பால் சோனா பால் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன பால் கிடைக்குதோ, நாட்டு மாட்டு பால் கிடைச்சாலும் சரி, பேக்கெட் பால் கிடைச்சாலும் சரி, அதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். அது நம்ம வசதிக்கேற்ற இதுதான். எனக்கு கவர் பால் தான் கிடச்சிது, அதனால் நான் கவர் பால் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் பால் ஊற்றினேன். இந்த பாலும் அதுவும் மைதா கட்டாமல் இருக்கிற அளவுக்கு அதை கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். பாருங்கள், கட்டாத அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணியும் ஆட் பண்ண போகிறேன். தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டு பாருங்கள், இது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. இது நடுவில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு பாஸ்தாவை அதில் போட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை பாஸ்தாவை வேக வச்சுக்கிட்டேன். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அதை வேக விட்டேன். வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அதை தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு அந்த பாஸ்தாவை இதுக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு இதை இறக்கிட்டா ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இதை நான் புது விதமாக யோசித்து செஞ்சுருக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் வேறு ஏதாவது செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எனக்கு. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் அம்மா. இதை சாப்பிட்றதுக்கு எங்கள் பசங்கள்லாம் ஆர்வமாக காத்துக்கிட்டுருக்காங்க. என் பேத்திங்க, என் பையன், என் மக எல்லாருமா ரெடியாக இருக்காங்க இதை சாப்பிட்றதுக்காக. எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் பீஸாவுக்கு வரும்ல, அந்த இன்க்ரீடியன்ஸு 2 சேர்த்துருக்கேன். க்ரீன் சில்லி சாஸ் பவுடரும் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். அதில் வாசனைக்கு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது திருத்தம் இருந்தால் நான் திருத்திக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இது இப்படி செய்யணுமா, எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் செய்யும்போது நான் பார்த்து செஞ்சுக்கிறேன்.
உங்களுக்கு தெரியாதுன்னா இதை பார்த்து கற்றுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். என்னுடைய சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுக்கு மேலே என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கேன். பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னா சொல்லுங்கள் எனக்கு. இது பேர் ஒயிட் சாஸ் பாஸ்தா.